friends, welcome back to my channel. I hope you all doing well and staying safe. இந்த வீடியோவில் நீட் 2025க்கு தேவையான 4 சூப்பரான ஃப்ரீ ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக 4 ஆப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 ஆப்ஸ்க்கும் நீங்கள் ₹1 கூட பே பண்ண தேவையில்லை, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 4 ஆப்ஸையும் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்கிற மேபி 1 or 2 ஆப்ஸ் வேணால் யாருக்காவது தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற 2 ஆப்ஸும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆப், நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். சர்ச் பாரில் போய் என்டிஏ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்டிஏ அபியாஸ் ஆப் அப்படின்னு வரும். நேஷ்னல் டெஸ்ட் அபியாஸ், நம்ம என்டிஏவோட லோகோ தான் போட்டிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஆப் தெரிஞ்சிருக்கும், அண்டு சில ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாகின் கேட்கும். உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைன்அப் பண்ணிக்கலாம். உங்களோட நேம், ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீட்டாக ஜேஇஆ அப்படின்னு கேட்கும். நீட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஸோ நமக்கு பயாலஜியில் சாப்டர் வைஸ் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்ஸில் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் டெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம பயாலஜி சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுக்கு போனோம்னா நமக்கு ஃபுல் சாப்டர்ஸ், எல்லா சாப்டர்ஸ்க்கான டெஸ்ட்டுமே இருக்குது. இதை நம்ம டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகும். நம்ம டவுன்லோட் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டினியூ கொடுக்குறோம். இது நம்ம எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து ஏரோப்ளேன் மோட்குள்ளே போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட்டு. நம்ம ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணோம்னா டெஸ்ட் எழுதிக்கலாம். எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு கொடுத்தோம்னா ஃப்ளைட் மோடை வந்து நமக்கு ஆன் பண்ண சொல்லும். ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். நம்ம டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணி முடித்தோடனே ஃப்ளைட் மோடை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட், ஃபீட்பேக் இது எல்லாமே வந்துடும். அண்ட் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு ஒரு 114 டெஸ்ட் இருக்குது. போதுங்கிற அளவுக்கு டெஸ்ட் இருக்குது. நமக்கு ஃபுல் டெஸ்ட்டு 263 டெஸ்ட் இருக்குது. இந்த ஆப் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்ம நீட் கண்டக்ட் பண்ணுற என்டிஏவோட ஆப் தான் இது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆப். வெளில வந்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஆப் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். சர்ச் பாரில் போய் நீட் குவிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணதும் ப்ளூ கலரில் இந்த மாதிரி லோகோவோட ஒரு ஆப் வரும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகுது. இப்போ நமக்கு ப்ரொசீட் வித் ஆட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக தான் இந்த ஆப்பை கம்ப்ளீட்லி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்பப்போ ஆட் ப்ளே ஆகும். ஸோ அதை நம்மளால் இக்னோர் பண்ண முடியாது. இப்போ நமக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதில் வந்து கொஷின் பேப்பர்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸோட நீட் கொஷின் பேப்பர்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜிக்கு உள்ள எல்லா குவிஸு எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. மோர் தென் 10,450 கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இதில். ஸோ இந்த ஆப்போட ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து லாஸ்ட்டு 10 இயர்ஸ் பேப்பர் இருக்குல்ல, இது வந்து நமக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் பேப்பருக்குள்ளே போகலாம். இப்போ பயாலஜிக்குள்ளே போனோம்னா ஒரு கொஷின் பேப்பர் செலக்ட் பண்ணலாம். டைம் வச்சோம்னா இப்போ நமக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, நமக்கு வந்து நீட்டுக்குள்ளே எல்லா கொஷின் பேப்பர் வந்து எந்தெந்த லாங்குவேஜெல்லாம் வருமோ எல்லா லாங்குவேஜும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. தமிழ் கொடுத்தோம்னா தமிழில் வரும் கொஷின் பேப்பர்ஸ், லாஸ்ட்டு 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கீழே நமக்கு இந்த மாதிரி ஆட் ப்ளே ஆகும். இதை நம்மளால் இக்னோர் பண்ண முடியாது. இது மாதிரி கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ் சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நமக்கு சப்மிட் ஆகும். நம்ம ரிவ்யூ கூட பார்த்துக்கலாம். ரிவ்யூ கூட நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு. எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எல்லா மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சூப்பரான ஒரு ஆப் தான். அண்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆட் ப்ளே ஆகும் அப்பப்போ.
இது நம்ம ஃப்ரீயாக தானே யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி ஆட் ப்ளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு பயாலஜி சாப்டர் வைஸ் குவிஸ் இருக்குது. இது சாப்டர் ஒரு சாப்டருக்கும் நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு லெசன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ஷன் பிளான்ஸ் இது வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது. செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் உள்ள போனோம்னா இதில் நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட கொஷின்ஸ் இந்த ஒரு சாப்டருக்கு நமக்கு இருக்குது. டைம் வச்சோம்னா டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்லாம் வந்து ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் மட்டும்தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. சும்மா எல்லாத்தையும் சப்மிட் கொடுத்துக்கலாம். எஸ் சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் ரிவ்யூவும் நம்ம பார்த்துக்கலாம். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடையே கிடைக்கும். எனக்கு சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் எக்ஸ்ப்ளனேஷன் வரல. ஓகே, இப்போ வெளில வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டு எழுதியிருந்தேன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாக நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கீழே நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு சாப்டர் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஆப்பு. சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு ஃபிசிக்ஸ்க்கும் சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கும் சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் இருக்குது, டாபிக் வைஸ் கொஷின்ஸ் இருக்குது. நிறைய நமக்கு கெமிஸ்ட்ரிக்கெலாம் டாபிக் வைஸ் கொஷின்ஸே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டெய்லி குவிஸஸ், டெய்லி இங்கே வந்து குவிஸஸ் வரும், குவிஸஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ நீட் 2023 எக்ஸாம் 22 எக்ஸாமோட பேப்பர்ஸ்லாம் இங்கே அனலைசஸ்க்கு இருக்குது. அதையும் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா எழுதி பார்த்துக்கலாம். இதுவும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வந்து இந்த ஆப் வந்து நமக்கு சாப்டர் வைஸ் கொஷின், டாபிக் வைஸ் கொஷின் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஆப் தான். அண்ட் இதுதான் நம்மளோட செகண்ட் ஆப். வெளில வந்துடலாம். இப்போ நம்ம தேர்ட் ஆப் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம், சர்ச் பார்க்குள்ளே போய்க்கலாம். என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் வித் சொல்யூஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெட் கலர் லோகோவோட ஒரு ஆப் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் என்சிஆர்டி புக்ஸை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்சிஆர்டி புக்ஸில் உள்ள எக்ஸாம்பிளர் சொல்யூஷன்ஸை வந்து எக்ஸாம்பிளர் வித் சொல்யூஷனை வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் என்சிஆர்டிக்கான நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாம்பிள் பேப்பர்ஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்சிஆர்டி புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்சிஆர்டி புக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு. இதில் வந்து நீங்கள் சாப்டர் வைஸ் என்சிஆர்டி புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் 11 நமக்கு எல்லா என்சிஆர்டி புக்ஸும் வந்துருச்சு. இப்போ கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு புக்கை சூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் கொடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே டவுன்லோட் ஆகிடும். இது நம்ம ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கூட டவுன்லோட் பண்ணதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆட் ப்ளே ஆகும். நீங்கள் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணும்போது இந்த ஆட் வந்து இருக்காது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஆட் ப்ளே ஆகும். ஸோ நம்மளோட என்சிஆர்டி புக் வந்து டவுன்லோட் ஆகுது. இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் போகிறவங்க பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கலாம். புக்ஸ் நிறைய பட்டு இருக்கும். ஒரு ரிவ்யூக்காக வேணுன்னா அந்த புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் வித் சொல்யூஷன். இதில் நிறைய புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹெச்சி வர்மாவோட சொல்யூஷன்ஸ் இருக்குது, ஆர்டி சர்மா இருக்குது, ஆர்எஸ் அகர்வால் இருக்குது. எந்த புக்ஸும் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்சிஆர்டி புக்ஸ்குள்ளே போனோம்னா கெமிஸ்ட்ரிக்கான சொல்யூஷன்ஸ் எடுத்து வைப்போம். இதில் ஒரு லெசன் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ரீட் ஆஃப்லைன் கொடுக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆட் ப்ளேயாக தான் செய்யுது. இதை நம்மளால் இக்னோர் பண்ண முடியாது. நமக்கு அந்த லெசனுக்குள்ளே என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் வித் சொல்யூஷனோட நமக்கு கிடைக்கும். இதை நம்ம பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கலாம். ஸோ இது டோட்டலி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான்.
இப்போ நீங்கள் ஒரு டைம் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆஃப்லைனில் கூட இந்த டவுன்லோட் பண்ணதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட்டும் போட்டுக்கலாம். இது மாதிரி நமக்கு எல்லா லெசன்ஸ்குள்ளே எல்லா சப்ஜெக்ட்ஸ்குள்ளே என்சிஆர்டி எக்ஸாம்பிளரோட சொல்யூஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு இருக்குது எல்லா லெசன்ஸ்க்கும், அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது, பயாலஜிக்கு இருக்குது, எல்லா லெசன்ஸ்க்கும் நமக்கு இருக்குது. அண்ட் சிபிஎஸ்சி பேப்பர்ஸ் வேணுனாலும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேப்பர்ஸ் கூட சாம்பிள் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஹிந்தி பேப்பர்ஸ் கூட இருக்குது, ஹிந்தி கொஷின்ஸ் புக்ஸ் இது கூட இருக்குது. அண்ட் என்சிஆர்டி வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. நீட், ஜேஇஇ எல்லாத்துக்கான என்சிஆர்டி வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் டவுன்லோட் பண்ணணுன்னாலோ என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸோட எக்ஸாம்பிளர் இதோட சொல்யூஷனோடு நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னாலோ இந்த ஆப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட 3rd ஆப். வெளில வந்துடலாம். 4th ஆப் பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஆப், நான் யூஸ் பண்ணுற ஆப் இது. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். சர்ச் பாரில் போய் செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போகலாம். நீங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணோடனே நீட்டாக ஜேஇஎன்னு கேட்கும். நீட் கொடுத்து 11th 12th ட்ராப்பரான்னு கேட்கும். ட்ராப்பர் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுத்துக்கும் தனித்தனியாக நமக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது, மாக் டெஸ்ட் இருக்குது. ஒன்று நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃப்ரீ ஆப்பில் வந்து இந்தளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஃபிசிக்ஸ்குள்ளே போய்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நோட்ஸ் இருக்குது, டிபிபி இருக்குது, ப்ராக்டிஸ் மோட், ட்ரைனிங் மோட், சேலஞ்ச் மோட், ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு ப்ளே கேம் அப்படின்னு நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஆட் மட்டும் ப்ளே ஆகும். அது தட்ஸ் வைஸ் வந்து இந்த ஆப் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீ தான். நோட்ஸ்குள்ளே போய்க்கலாம். இதில் எல்லா லெசன்ஸ்க்கான நோட்ஸும் இருக்குது. ஏதாவது ஒரு லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நோட்ஸ் எடுத்துக்கலாம். தியரி நோட்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் வித் ஆன்சர்ஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வித் ஆன்சர்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம தியரி நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பிடிஎஃப் கொடுக்கலாம். சீக்கிரம் டவுன்லோட் ஆகிடும். 5 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆட் மட்டும் ப்ளே ஆகும். ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நோட்ஸ் டவுன்லோட் ஆகிடும். இது மாதிரி நமக்கு எல்லா லெசன்ஸ்க்கும் நோட்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிக்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வித் ஆன்சர்ஸ் உள்ளே போய்க்கலாம். டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்துக்கலாம். சீக்கிரமாக டவுன்லோட் ஆகிடும். 1 நிமிஷம் கூட ஆகாது டவுன்லோட் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. இல்லை வந்துடலாம். இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வித் ஆன்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் டிஃப்ரெண்ட் வேறு ஸ்டேட்லேருந்து உள்ள ப்ரீவியஸ் இயரான ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது. என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸும் இருக்குது நமக்கு. இது மாதிரி ஒரு லெசன்ஸ்க்கு இல்லை, எல்லா லெசன்ஸ்க்கும் இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நமக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன்ஸ்க்கெலாம் நமக்கு நிறைய எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருக்குது போல இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது. 200-250 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது நமக்கு. இது மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிபிபிக்குள்ளே போகலாம். இதில் நமக்கு டாபிக் வைஸ் டிபிபி இருக்குது, சாப்டர் வைஸ் டிபிபி இருக்குது. டாபிக் வைஸ்குள்ளே போகலாம். ஏதாவது ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரோட பார்ட் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பிடிஎஃப் காட்டுது, டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஆட் ப்ளே ஆகும். இது வந்து நமக்கு நார்மல் தான், நம்ம ஃப்ரீயாக தானே யூஸ் பண்ணுறோம், அதனால நமக்கு ஆட் ப்ளே ஆகிறது நார்மல் தான். இப்போ நமக்கு இது மாதிரி ஒரு 20-30 கொஷின்ஸ் நமக்கு வந்து இருக்கும். 28 கொஷின்ஸ் இருக்குது. இதோட ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் நமக்கு டாபிக் வைஸில் டிபிபி இருக்குது. சாப்டர் வைஸும் அதே மாதிரி ஒரு லெசன்ஸ்க்கும் நமக்கு சாப்டர் வைஸ் டிபிபி இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும்.
அண்ட் வெளில வந்துடலாம். நமக்கு இப்போ ப்ராக்டிஸ் மோட், ட்ரைனிங் மோட், சேலஞ்ச் மோட்லாம் இருக்குல்ல, இதில் ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் மோட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரிக்குள்ளே போகலாம். நமக்கு எல்லா லெசன்ஸோட நேமும் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு லெசனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ் ஆஃப் மோஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் மட்டுமே மொத்தம் நமக்கு 26 டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இதில் மட்டும் நமக்கு 26 டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். மொத்தம் 20 கொஷின் இருக்குது. இப்போ இது 26 டெஸ்ட் இருக்குது இந்த லாஸ் ஆஃப் மோஷன்ஸ்க்கு மட்டுமே. அப்போ நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஒரு பெய்டு ஆப்பில் கூட நமக்கு இந்தளவுக்கு கொஷின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. சப்மிட் கொடுத்துக்கலாம். சொல்யூஷன்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம ரீஅட்டம் கூட இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் இந்த ஒரு லெசன்ஸ்க்கு மட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி எல்லா லெசன்ஸ்க்கும் நமக்கு டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் மோட்குள்ளே போகலாம். இண்டிவிஜுவலாக, குரூப்பாக, ஆளா அப்படின்னு கேட்குது. நம்ம இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம லெசன்ஸோட நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ் வரும். நம்ம கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் கொடுக்கலாம். இது மாதிரி நமக்கு ஸ்கோர் கிடைக்கும். லீடர் போர்டு வரும். லீடர் போர்டு கூட பார்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, நம்ம அந்த இடத்துல எங்கே இருக்கோம், இப்படி நம்ம நிறைய நம்ம லீடர் போர்டு கூட பார்த்துக்கலாம். அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரீ ஆப்பில் வந்து நமக்கு இது எல்லாமே கொடுக்குறது வந்து கண்டிப்பாக நம்பவே முடியாது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆப் இருக்கும் அப்படின்னு தெரியல. இருக்குது அப்படின்னு தெரியும்னு தெரியலை. ஸோ இது சூப்பரான ஒரு ஆப். நெக்ஸ்ட்டு சேலஞ்சிங் மோட்குள்ளே போகலாம். பிகினராக, இன்டர்மீடியட்டாக, அட்வான்ஸாக அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஒரு லெசனில் வந்து சூப்பராக படிச்சிட்டிங்க, நீங்கள் அதில் வந்து எப்படி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் கூட போய் சால்வ் பண்ணலாம். பிகினர் கொடுக்கலாம். சும்மா ஏதாவது ஆன்சர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு ஆன்சர்ஸ் வரும். ஆன்சர்ஸ் கூட நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் இருக்குது. ஸ்பீட் டெஸ்ட்னால் நம்ம வந்து ஒரு 4-5 லெசன்ஸை வந்து கம்பைன் கூட பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஒரு எல்லா லெசன்ஸையும் கம்பைன் கூட பண்ணி நம்மளோட டெஸ்ட் எழுதலாம். மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ இந்த லெசன்ஸில் வந்து நம்ம தரவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஷின்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை கொஷின், 40 கொஷின் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். டேக் டெஸ்ட் போட்டுக்கலாம். நமக்கு அந்த லெசன்ஸில் உள்ள எல்லா லெசன்ஸில் உள்ள கொஷின்ஸும் சேர்த்து ஒரு 40 கொஷின்ஸ் நமக்கு ரெடி ஆகும். டவுன்லோட் ஆகுது. நிறைய லெசன்ஸ் போட்டணும். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. சும்மா சூஸ் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்துடலாம். நமக்கு லீடர் போர்டு இந்த மாதிரி வந்துடுச்சு. லீடர் போர்டில் கூட நம்ம போய் பார்த்துக்கலாம். சொல்யூஷன்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு ஃப்ரீ ஆப் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இப்போ வரைக்கும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸில் உள்ள எல்லா கொஷின்ஸும் சேர்த்து, கெமிஸ்ட்ரியில் உள்ள கொஷின்ஸ் சேர்த்து நமக்கு வந்து கேம் மாதிரி ப்ளே ஆகும். இது மாதிரி நம்ம கேம் மாதிரி கூட நம்ம கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி படித்த லெசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பயாலஜிக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே டோட்டலி ஃப்ரீ. அண்ட் அடுத்து மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட
ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மிக்ஸ்டு டெஸ்ட் 3மே சேர்த்து டெஸ்ட்டு. ஃபிசிக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 169 டெஸ்ட்டு ஃபிசிக்ஸ் மார்க் டெஸ்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் பயாலஜி மட்டும் படித்து முடிச்சிருக்கேன், அதுக்கு மட்டும் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன்னா கூட ஃபஸ்ட்டு பயாலஜிக்கு 302 மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மிக்ஸ்டு டெஸ்ட் 162 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இயர் வைஸ் பேப்பர் இருக்குது, சாப்டர் வைஸ் பேப்பர் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு லெசன் முடிச்சிட்டிங்க, அந்த லெசனில் வந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் சாப்டர் வைஸ் போட்டு டவுன்லோட் கொடுங்க. உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2024 வரைக்கும் 2024 ரீ எக்ஸாம் வரைக்கும் உள்ள பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அந்த லெசன் பர்டிகுலர் லெசனுக்கு மட்டும் ஒவ்வொரு லெசனுக்கும் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. இயர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த ஆப் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பயாலஜிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக ஒரு நாள் படிக்கவே மூடு இருக்காது. அந்த மாதிரி மூடே இல்லாத டைமில் கூட நீங்கள் இப்போ வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம மைண்டு திங்க் பண்ண வைக்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு நீங்கள் சேலஞ்ச் மோட், ஸ்பீட் டெஸ்ட் இது எல்லாமே போட்டு நீங்கள் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபன்னாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு படிக்கவே தோணலை அப்படிங்கிற டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கூட அதை நீங்கள் வந்து அது படிக்கிற மாதிரியும் இருக்கும், மைண்டுக்கு போர் அடிக்காத மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு பெய்டு ஆப்பில் வந்து என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே ஒரு ஃப்ரீ ஆப்பில் கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 4 ஆப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டடி ஹார்ட், ஸ்டடி மோர், ஸ்டே டியூன். பாய்.